வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருநெல்வேலி டெய்லர் பொண்ணு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு பெண்ணால் ஒரு துறையை தான் எடுத்து செலக்ட் பண்ணி அதில் தான் மூவ் ஆக முடியுமா? ஏன் அட் அ டைமில் மோர் தென் 2 ஆக்டிவிட்டீஸில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதா? ஏன் முடியாது? இல்லை அப்படி பண்ணுறவங்கள என்ன மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக நம்ம ப்ளவுஸ் தைக்க தெரியுது அப்படின்னு சொன்னால் ஆரி ஒருத்தவங்க போடுறாங்க, ப்ளவுஸ் ஒருத்தவங்க தைக்கிறாங்க. ஏன் ஆரியும் நீங்களே போட்டு ப்ளவுஸும் நீங்களே தைக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. இப்போ நீங்கள் இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரூச் ஒர்க்குன்னு சொல்கிறோம். இது ஆரி விட இப்போ என்ன சொன்னால் கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக கேட்குறவங்களுக்கு கிராண்ட் லுக்கு சரி இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நான் இந்த ஒர்க்கு எனக்கு பிடிக்கலன்னா நான் ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி ஒர்க்ஸ் வேணும், அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரூச் ஒர்க் பண்ணலாம். இது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் ரொம்பவே இந்த மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆன்லைனில் தான் மேக்ஸிமம் கிடைக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணாலும் நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்வேன் இட்ஸ் நாட் அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்வேன். ஏன்னா எல்லா மெட்டீரியலுமே இதில் மோர் தென் 10 மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் ஒரு ப்ளவுஸுக்கு அவங்க கலருக்கு மினிமம் 10 கிராம் வாங்க வேண்டியது இருக்குது. அப்படிங்கும்போது அந்த மெட்டீரியல் ஸ்டாக் ஆகுது. அதே சமயம் சின்ன ஒர்க்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க, நமக்கு பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஒர்க்கை இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டைம் டியூரேஷன் எடுத்துப்போம். இவங்க ப்ளவுஸ்க்கு இது செட் ஆகுமா, அவங்க சொல்லிட்டாங்களே இந்த இடத்துல இது வைக்கலாமா, இந்தந்த பீட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கே ஒரு டைம் டியூரேஷன் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் அதை ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறோம். அப்போ அந்த மெட்டீரியல் என்னென்ன மெட்டீரியல் தேவை அப்படிங்கிறத பொறுத்து நம்ம எல்லா மெட்டீரியலும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது நம்ம லெஸ் குவான்டிட்டி மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரொம்பவே கம்மியான குவான்டிட்டியில் மெட்டீரியல் யூஸ் பண்ணாலும் பட் வாங்கும்போது நம்ம என்ன பண்ணணும், எல்லா மெட்டீரியலுமே கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். அப்படிங்கும்போது நம்ம அதோட ரேட்டை அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி டிசைன்ஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இது எனக்கு ஒரு காம்போ கிடச்சிது. அவங்களுக்கு பொங்கல் செலிப்ரேஷனுக்காக அவங்க ப்ரூச் ஒர்க் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று அந்த ப்ரூச் பண்ணதே மெட்டீரியல் மட்டும்தான் நான் பர்ச்சேஸ் பண்ணதே அவங்க தான் பண்ணாங்க. ஏன்னா அது நம்மக்கிட்ட ஆரி போடுற குழந்தைங்க தான் பண்ணாங்க. அவங்களுக்கு அவங்க ட்ரெஸ்ஸுக்கு அவங்க என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சாங்களோ அந்த மாதிரி நான் சொல்ல அவங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த 2 ப்ளவுஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரிவர்ஸ் காம்பினேஷனில் உங்களுக்கு இருக்கும், பார்த்தாலே தெரியும். ரொம்பவே அழகான ஒரு லுக்கு கிடச்சிது. உங்களுக்கு இந்த 2லேயும் உள்ள டிஃப்ரென்ஸ் இப்படி 2யும் ஜூம் பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்காக இது ஆரி தானே போட தெரியும் உங்களுக்கு, உங்களால் ப்ரூச் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் ப்ரூச் பண்ண முடியும். தைக்கிற நீங்கள் டெய்லர்ஸ் இதை மாதிரி பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக டெய்லர்ஸ் பண்ணிக்கலாம். சரி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது எனக்கு டைமிங் வேஸ்ட் ஆகும், எனக்கு இதை நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட்டிங் கேரக்டருக்கு ஒருத்தவங்க வச்சுட்டு அவங்க பண்ண சொல்லலாம். ஆரி பண்ணுறவங்ககிட்ட பண்ண சொல்லலாம். உங்கள் ஐடியாஸ் அவங்கக்கிட்ட கொடுத்து ஹூக் போடுறவங்கக்கிட்ட கூட நீங்கள் சொல்லி இந்த பண்ணிக்கலாம். இந்த ப்ரூச் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பட் ஆனால் மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆரியை விட இதில் மெட்டீரியலுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் அதிகமாக இருக்கும். பட் மெட்டீரியல் நம்மக்கிட்ட ஸ்டாக் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை அடுத்த ப்ளவுஸ் யூஸ் பண்ணலாமான்னா முடியவே முடியாது. நெக்ஸ்ட்டு சாரீ ஃப்ரீ ப்ளீட்டிங். இது ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு ஆர்டர்ஸ் வருது, நான் பண்ணுறேன், எனக்கு பண்ண தெரியுது, ஆர்டர்ஸ் வருது, பண்ணுதேன். இது மேக்ஸியில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். நிறைய பேர் மேக்ஸி கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இந்த மேக்ஸிஸ் இந்த மாதிரி காம்போ ஆஃப் மேக்ஸிஸ் பண்ணி கொடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சரி ஏன் இப்படி தேவையே இல்லாமல் இப்படிலாம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் நம்ம பின்னாடி இருப்பாங்க. ஒரு பொம்பளை ஏன் இப்படி சம்பாதிக்கிறோம், ஒரு பெண் நீ வீட்டில் இருக்க வேண்டியதானே, சமைக்க வேண்டியதானே, உன் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியதானே, உன்னை பார்த்துக்க வேண்டியதானேன்னு கேட்குறவங்க எல்லாரும் நம்ம வீட்டில் இன்றைக்கி 5ஆம் தேதி லோனுக்கு இவ்வளோ அமௌண்ட் வேணும்னா அவங்க தருவாங்களா? இல்லை நமக்கு ஒரு சப்போர்ட்டிங், நம்ம ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி நமக்கும் நம்ம கையில் ஒரு செலவுக்கு காசு வேணுங்கும்போது அவங்க நம்மக்கிட்ட தருவாங்களா? எதுவுமே நம்மளால் காம்ப்ரமைஸ் பண்ணி வாங்கிக்க. அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட ஒரு தொழிலை நமக்கு இது வருது கொஞ்சம், சரி இதில் இன்கம் கொஞ்சம் வருது, அதில் இன்கம் கொஞ்சம் வருதுன்னு ஒரு லேடி பண்ணும்போது சுற்றி இருக்கிறவங்க 4 பேர் 4 விதமாக பேச தான் செய்வாங்க. ஏன் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் பேசுகிறத விட பெரிய விஷயமாக பின்னாடி இருக்கிறவங்க பேசுவாங்க. இப்போ என்னோடய லைஃப்பில் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறத தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏதுக்கு நான் பணம்னு ஓடுறா, பிள்ளைங்களை பார்க்க மாட்டேங்கிறா, குழந்தைங்கள நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சோறு விட்டாமலாம் நம்ம குழந்தைங்க நமக்கு வளரும். அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மெச்சூரிட்டியோடு அந்த குழந்தை வளருதுன்னா உங்கள் குழந்தைக்கு நீங்கள் சோறு ஊட்டினா தான் வளரும். எத்தனை பேர் பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்துருவாங்க,
அவங்க பேசுகிறவங்க பேசிகிட்டே இருக்கட்டும்னு விட்டுருங்க. நீங்கள் வந்து பண்ணுறவங்க எல்லா லேடிஸையும் நான் சொல்கிறது, உங்கள் கையில் ஒரு வருமானம் வரணுங்கிறத தாண்டி உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரணும்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். நீங்கள் அதை எப்படி பண்ண போகிறீங்கங்கிறது உங்களோட முயற்சியில் இருக்குது. நான் வந்து பண்ணுறேன், ஆரி பண்ணுறேன், ப்ரூச் ஒர்க் பண்ணுறேன், ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன், மேக்ஸி ஸ்டிச் பண்ணுறேன், சாரீஸில் கன்வெர்ட் பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம், இப்படியே சொல்லிகிட்டே இது கூட ப்ளஸ் அபாக்கஸ் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கிறேன் வீட்டில், ரூபிக்ஸ் கியூப் கிளாஸ் எடுக்கிறேன், வேதிக் மேக்ஸ் கிளாஸ் எடுக்கிறேன், டியூஷன் எடுக்கிறேன். இதெல்லாம் என்னோட தேவைக்காக நான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என் பின்னாடி இருக்கிறவங்க, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால பண்ணுறேன். பின்னாடி நின்றுக்கிட்டு என் முதுகுக்கு பின்னாடி பேசுகிறவங்களுக்காக நான் வந்து எதையுமே மாற்றிக்க முடியாது. அதே மாதிரி தான் நான் உங்களையும் சொல்கிறேன். இங்கே நிறைய பேர் என்கிட்ட டேரெக்டாக பேசுகிறவங்களும் சரி, ஆன்லைனில் பேசுகிறவங்களும் சரி, மேக்ஸி ஆர்டர் பண்ண கொடுக்கும்போதும் சரி, நிறைய பேர் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறீங்க. உங்களுக்கு எது முடியுதோ நீங்கள் அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் வந்து சொன்னேன், ஒரு பக்கத்தில் இருக்க டெய்லர் கடையில் போய் வாங்கி பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அதை கண்டிப்பாக ஒரு கஸ்டமர்னு கூட நான் சொல்ல மாட்டேன். அவங்க வந்து கஸ்டமராக வந்தவங்கள நான் கஸ்டமராக வேண்டாம், நீங்களே ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன். அதனால் அவங்க கஸ்டமர் கிடையாது, என்னோடய ஃப்ரெண்ட் ஆக்சுவலி. அவங்கள இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னா, அவங்க ஆன்லைனில் தான் எனக்கு தெரியும், பேசும்போது ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. ஆனால் இப்போ நான் அவங்கக்கிட்ட அவங்க ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்க 2 கடையில் போய் ஹூக் போட வாங்கிக்கிட்டாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு நாளைக்கு 100 to 150 ருபீஸ் ஏர்ன் பண்ணுறாங்க. ₹100 150 ஏர்ன் பண்ணுறது, அதுவும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே யாரையுமே எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் ஏர்ன் பண்ணுறாங்கன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் பாராட்டுங்க ஃபஸ்ட்டு. அதை விட்டுட்டு அதே இப்போ நான் சொன்ன மாதிரி தான், என் பின்னாடி பேசுகிற மாதிரி தான், இவன் என்ன ஒவ்வொரு கடையிலேயே போய் துணி வாங்குறான்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் யோசிக்காதீங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும். அந்த லேடி நான் சொன்னதை வச்சு அவங்க வந்து அந்த சிஸ்டர் வந்து பண்ணியிருக்காங்க, அதை பாராட்டுங்க ஃபஸ்ட்டு. தேங்க்யூ சிஸ்டர். இப்போ இதில் பார்த்த சாரியில் உள்ள ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு இப்போ என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 3 பட்டுப்பாவாடை சட்டைக்கும் நான் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வாங்கியிருக்கிறேன். அதோட ஃபுல் வந்து வியூ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ட்ரெஸ்ஸஸ் இதில் பார்த்துருப்பீங்க. இதெல்லாமே வந்து லாஸ்ட்டு நம்ம வந்து நியூ இயர்க்கு ஸ்டிச் பண்ணதும் இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறது பொங்கலுக்கு முன்னாடி. இதில் உங்களோட ஃபேவரட் ட்ரெஸ் என்னங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட சாரீஸை கன்வெர்ட் பண்ணி போட்டு பாருங்கள். வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறேன், எனக்கு ஆர்டர்ஸே வரல அப்படின்னா நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு போடுங்க, கண்டிப்பாக ஆர்டர்ஸ் வரும். யாரையும் பற்றி யோசிக்காதீங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாமே ஹாப்பியாக மூவ் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் சாரீ ஃப்ரீ ப்ளீட்டிங் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன், ஆன்லைன்லையும் எடுக்கிறேன். ஜஸ்ட்டு 300 தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். வெளியில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட்டு 300க்கு நான் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு யாரும் வேணும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் சாரீ ஆர்டர் அனுப்பி வைங்க, நான் பண்ணி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இன்றைக்கான கொஸ்டின், அந்த 3 சொன்ன ட்ரெஸ்ஸுக்கு ஸ்டிச்சிங் எவ்வளோ வாங்கியிருக்கேங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.